கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள். வணக்கம், வெல்கம் டு NCS ஃபேஷன். இப்போ வந்து பாத்தீங்களா, தொடர்ந்து 75 நாட்கள் தையல் பயிற்சியில வந்து பாத்தீங்களா, தொடர்ந்து நெக்கோட பிளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்ப போன வீடியோல வந்து பாத்தீங்களா, நெக்கு ஷேப், அதாவது நெக் வடிவம், வி நெக் இந்த மாதிரி வடிவம்லாம் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதெல்லாம் பாத்தீங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த நெக்கு வி நெக் எல்லாம் தைச்சிட்டோம் இல்லைங்களா, தைச்சிட்டு ரொம்ப பிளைனா இருந்தா நல்லா இருக்காது இல்லைங்களா, ரொம்ப சிம்பிளான டிசைன் கேட்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்களா ஹெவி டிசைன் பிடிக்காது, ரொம்ப சிம்பிளாவும் இருக்கணும், டிசைனாவும் இருக்கணும் கேட்பாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேட்சிங் லேஸ் வச்சுக்கலாம். சாரியோட மேட்சிங் லேஸ் என்ன இருக்கோ அந்த லேஸ் எடுத்து அந்த நெக்குக்கெல்லாம் எப்படி அட்டாச் பண்றதுன்னு பாக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நெக்கெல்லாம் பாருங்க, இது பாருங்க, இது நார்மலா வந்து ரவுண்டு நெக்குக்கு பாருங்க. ரவுண்டு நெக்ல இப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நெக் லேஸ் வைக்கிறது எப்படி, நெக் வச்சு இதுல வந்து லேஸ் வைக்கிறது எப்படி, வி நெக்ல எப்படி லேஸ் வைக்கிறது, அதே மாதிரி ரவுண்டு நெக்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி டிசைன் லேஸ் வைக்கிறது எப்படி, இந்த வீடியோ இதெல்லாம் எப்படி லேஸ் வந்து அட்டாச் பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைனிங்ல வந்து நம்மளுக்கு நெக் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ரவுண்டு நெக்கு. ரவுண்டு நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா லேஸ் வைக்கிறது எப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2.5 இன்ச்சு, இதோட டீப் வந்து 7 இன்ச் எடுத்துட்டு இருக்கோம். அதே இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வளைவா மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வளைவா மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இது வந்து அப்படியே வந்து பிளவுஸ் பிட்ஸ் மேல போட்டு நம்ம வந்து லைன் தைக்கலாம், வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கேப்ல அப்படி இந்த வளைவு அப்படி இந்த இங்கேயுமே வந்து ஊசியை வந்து நிறுத்தாம அடிங்க. இந்த வளைவு அப்படியே திருப்பிட்டுக்கோங்க. நார்மலா ரவுண்ட் நெக், பிளவுஸுக்கு ரவுண்ட் நெக் வைக்கிறோம் இல்லைங்களா, அதேதான். கொஞ்சம் லைட்டா கீறி விட்டுடலாம். ஸ்டிஃப்னஸா இருக்கிறதுக்காக நல்லா நீட்டா உட்காரணும்னா இந்த மாதிரி வந்து லைனிங் மேல ஃபர்ஸ்ட் திருப்பிட்டு இப்படி லைனிங் மேல ஒரு கினாரி போடுங்க. கினாரி போட்டுமா அப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் பாயிண்டடாவும் போட்டுக்கலாம், இல்லை கினாரியாவும் போட்டுடலாம். நான் வந்து கினாரியே போடுறேன். இப்படி ஃபுல்லா விட்டுட்டு இப்போ வந்து கழுத்து ரெடி ஆயிடுச்சுங்களா. இந்த ஃபுல்லா ரவுண்ட் அப்பா வந்து ஸ்டிச்சஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லேஸ் வைக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கழுத்து ரெடி பண்ணிட்டோம். லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சு இது பேக் டாட்டும் பிடிச்சிடணும். பாருங்க, இந்த மாதிரி பேக் டாட் பிடிக்கிறது இருக்குல்ல, இந்த பேக்கும் டாட் பிடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லேஸ் வைக்கிற வேலையை பார்க்கணும். பாருங்க, லேஸ் வைக்கும் போது ஸ்டார்டிங் இப்படி இருக்கு.
பாருங்க இந்த வளைவு இருக்குல்ல, பாருங்க இந்த வளைவு வருது பாத்தீங்களா? இந்த வளைவு வரும்போது இப்படி லேஸ் வந்து சின்னதா ஒரே ஒரு ஃபில்ட், ரொம்ப குட்டி ஃபில்ட்டா வைங்க. அதாவது ஃபில்ட் பிடிச்சதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு குட்டியா வைங்க. அங்க ஒன்று மறுபடியும் இங்க ஒன்று, ஒரு ரெண்டு ஃபில்ட் மட்டும் ஒரு சின்னதா. ஏன்னா வந்து நம்மளுக்கு லேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பீஸ், இந்த வளைவுக்கு நம்ம எப்பயுமே கிராஸ் பீஸ் தான் வச்சு தைப்போம். வளைவு பர்ஃபெக்டா உட்காரோம்னா கிராஸ் பீஸ் வைப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் பீஸ், அதுக்காக தான் இந்த வளைவு இது வந்து ஃபில்ட் வைக்கிறது. இதே மாதிரி இந்த வளைவுலையும் ரொம்ப சின்ன ஃபில்ட்டா வைங்க. இப்படி முடிச்ச உடனே இன்னொரு தையல். அதாவது பாத்தீங்களா நம்ம இங்கேயும் ஒன்று போட்டு இங்கேயும் ஒன்று போடுறோம், இல்ல சென்ட்ரல் மட்டும் போட்டா இது வந்து இப்படி தூக்கிட்டு நிற்கும். அதனாலதான் வந்து இந்த இடத்துலயும் ஒன்று இந்த இடத்துலயும் ஒன்று டபுள் ஸ்டிச்சஸா போடுறோம். பாருங்க இப்போ நம்மளுக்கு ரவுண்டு நெக்ல லேஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோமா? பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா எவ்வளவு அழகா உட்காந்துச்சுன்னு பாருங்க. பாருங்க நார்மலா ரவுண்டு நெக், அதாவது யூ நெக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரே ஒரு லேஸ் வச்சது மட்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படியும் வந்து லேஸ் வரும், இந்த மாதிரி வந்து லேஸ் வரும், இப்படி ஒரு டிசைனா ஒரு லேஸ் வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்மளுக்கு வந்து லேஸ் வைக்கணும், எந்த ஷேப்ல வைக்கணும், அதாவது எந்த வளைவுக்கு, வளைவா வைக்கணுமா கிராஸா வைக்கணுமான்றதை மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இங்க வளைவா வைக்கிறோம். இது வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து மார்க் பண்றதுக்கு இப்படி மடிச்சு போட்டு ஒரு பிரஸ் பண்ணீங்களா அந்த மார்ஜின் அப்படியே விழுந்துடும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இங்க மார்க் பண்ணிருக்கணும் இல்ல, இதுதான் லேஸ் வைக்கணும். இங்க வந்து நம்ம லேஸ் வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். இப்படி டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். எந்த ஒரு லேஸ் வச்சாலும் மேல ஒரு ஸ்டிச் கீழே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்படி பாத்தீங்களா இந்த வளைவுக்கும் வச்சிடலாம். நீங்க எப்படி எவ்வளவு என்ன மார்க் பண்ணிருக்கலாம், அந்த மார்க் பண்ண அளவுக்கு மேலேயே வந்து வச்சுட்டு வந்துருங்க. அப்பதான் வந்து லேஸ் வந்து நம்மளுக்கு ஒரே ஷேப்பா இருக்கும். இந்த சைடு இந்த சைடு ஒரே மாதிரியே உட்காரும். இப்ப வச்சுட்டோம். இப்ப போன நெக்கு இப்ப வந்து இப்படி ரவுண்டா வச்சுட்டு வந்துடலாம். அப்பதான் வந்து இந்த பிசுறு வந்து நம்மளுக்கு வந்து கவர் அப் ஆகும்.
வரும்போது அந்த வளைவுக்கு வரும்போது சின்னதாக ஃபில்ட்டே வச்சோன்னு தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி சின்னதாக மடிச்சு ஃபில்ட்டை வச்சுடுங்க. பாருங்க, இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக உட்காந்துச்சுன்னு பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி 2 சைடும் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் கரெக்டாக நீட்டாக உட்காரும். பானைக்கு இப்படி மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக் தைச்சுக்கலாம். எப்பயும் போல நெக் தைக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான். ஆனால் ரவுண்ட் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊசி எங்கேயும் நிறுத்த மாட்டோம், அப்படியே சல்லுன்னு வளைவாக வளைச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த பானைக்கில் அப்படி கிடையாது. இப்படி ஸ்ட்ரைட்டாக தைச்சி இந்த இடத்துல நிறுத்தி மறுபடியும் இங்கே தைச்சி இந்த இடத்துல நிறுத்தி இப்படி தான் தைக்கணும். இப்போ தைக்கலாம். ஓகேண்ணா, பாருங்க ஸ்டிச்சஸ் சுட்டதுக்கப்புறம் இந்த உள்ளார இருக்க இந்த பீஸ் வந்து கட் பண்ணிட்டுருக்கோம். பாருங்க இந்த பா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இப்படி வந்து கீறி விடணும். இந்த ஸ்டிச்சஸ் ஒட்டின மாதிரி இந்த இடத்துல கீறி விடணும். அப்போதான் இந்த வளைவு வந்து கரெக்டாக நம்ம இந்த மூளை வந்து கரெக்டாக திருப்பிட முடியும். இப்போ எப்பயும் போல் அங்கங்கே ஒரு இடத்துல கீறி விட்டுறலாம். பானைக்கு தைக்கிற முறை வந்து இப்படி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனிங் பீஸ் வந்து இப்படி உள்ளார போட்டுருங்க. இப்படி உள்ளார போட்டுட்டு நல்லா திருப்பிட்டு இப்படி கீறி விடுங்க. பாருங்க, நம்ம அதை கட் பண்ணி பாத்தீங்களா, அந்த கார்னர்ல கட் பண்ணி விட்டதுனால நம்ம எதுவும் பண்ணல, சும்மா திருப்பி போட்டு இப்படி ஃப்ரெஷ் பண்ணோடனே பாத்தீங்களா அந்த பா ஷேப் கரெக்டா உட்காந்துக்குச்சு. இப்போ வந்து இங்க இது வந்து கினாரி போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த கார்னரில் வந்தோடனே ஊசியை நிறுத்தி இப்படி கிளாத்தை திருப்பி விட்டுட்டு, ஊசி வந்து கிளாத்துக்குள்ளாரே இருக்கணும், திருப்பி விட்டுட்டு மேக் பண்ணும். இது வந்து ஊசி வந்து இந்த கார்னரில் நிறுத்தி
இப்படி திருப்பிட்டு பாருங்க ஃபா ஷேப் தைச்சாச்சு. இப்போ வந்து நார்மலா லைனிங் வந்து நம்ம ரவுண்ட் அப் விட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லேஸ் வைக்கலாம். இப்படி ரவுண்ட் அப் விட்டு தைச்சிட்டு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லேஸ் வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்கு வந்து நம்ம வந்து லேஸ் வச்சிடலாம். இப்போ நெக் வந்து நீங்க என்ன டிசைன் வேணா தைச்சுக்கோங்க. அந்த டிசைன் தகுந்த மாதிரி வந்து நம்ம லேஸ் வச்சுக்கலாம். நெக்கு மட்டும் இப்போ ரவுண்டுக்கு வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வளைவு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஃபில் தைச்சிங்க. ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. இங்க பாருங்க இந்த கார்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர் வரப்ப இப்படி பீஸ் மேல எடுத்து இப்படி இப்படி வச்சிங்களா அப்படியே பா மாதிரி உட்காரும். இல்ல எனக்கு இந்த இடத்துல கிராஸ் வேணும்னீங்களா இப்படி வைக்கணும். இப்படி மடிச்சு அதாவது பாத்தீங்களா இந்த பீஸ் இருக்குல்ல இந்த பீஸை வந்து இப்படி மடிச்சு இப்படி கிராஸ் பண்ணணும். இப்படி மடிச்சு இங்க கிராஸ் பண்ணீங்களா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிராஸா உட்காரும். கரெக்டா அந்த ஊசியை நிறுத்தி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிராஸ் வரும். இங்க வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அப்பதான் வந்து பிரியாம இருக்கும். இப்பயும் சேம் அதே மாதிரிதான். அதே மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இங்க ஸ்டிச்சஸ் போடாம காமிக்கணுன்றதுல இங்க ஸ்டிச்சஸ் போடல. இங்க பாருங்க இந்த கார்னர்ல ஸ்டிச்சஸ் போடாம பாத்தீங்கன்னா இப்படி தூக்கிச்சு. இங்க நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆயிருச்சு. இப்ப நம்ம இந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது இங்க ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்க ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சஸ் விட்டா மட்டும்தான் இப்படியே வந்து அழுத்தி பிடிச்சுக்கோ. நீங்க வந்து மேட்சஸ் த்ரெட் போடுங்க. இந்த ப்ளூ கலர்னா இது மேட்ச் லேஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட் போடுங்க. நான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் வந்து மேட்சிங் த்ரெட் போடல. மேட்சிங் போட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு பர்ஃபெக்டா அழகா தெரியும். இப்ப பாருங்க இங்க ஸ்டிச்சஸ் போட்டதுனால பாத்தீங்களா கரெக்டா உட்காந்துக்கிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூ நெக்ல வந்து நம்ம இப்படி யூ வச்சுட்டு இங்கிருந்து இப்படி கிராஸ் பண்ணி அடிச்சதை பார்த்தோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி வைக்கலாம். அதாவது இது ஒரு டிசைன். இப்ப பாருங்க நம்ம வந்து இப்படிதான் வந்து டிசைன் வைக்க போறோம். அதனால வந்து இங்க என்ன அளவு வேணுமோ இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சேம் அதே மாதிரி இந்த அளவு இந்த பக்கமும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி வச்சுங்களா இந்த இடத்துல டாட் பிடிச்சிட்டாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து
இப்படி வச்சு பார்த்துட்டு இந்த லேஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தைச்சிடலாம். பாருங்க இந்த சைடு ஆயிடுச்சுங்களா, அதே மாதிரி இந்த சைடு வச்சிடலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சஸ் விட்டுறணும். இந்த கீழே பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது, லைட்டாக அப்படி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்க இப்படி கவரப் பண்ணுற மாதிரி இது வந்து கவரப் பண்ணிடணும். இந்த பிசுறு தெரியாத அளவுக்கு வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு லேஸ் வச்சிருங்க. பாருங்க இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுமா, இன்னொரு ஸ்டிச்சஸ் விட்டுடலாம். இவ்வளோ அழகாக உட்காந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. தூக்கிட்டு ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணிட்டுமா இது வந்து கரெக்டாக நிற்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் இது வச்சுக்கிட்டு இங்கே வந்து இப்படி வச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் இப்படி வேணாலும் இப்படி வச்சு கூட இப்படி வைக்கலாம். உங்கள் மைண்டுக்கு எந்த மாதிரி இங்கே வந்து டிசைன் பண்ணணும்னு தோணுன்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். லேஸ் எல்லாம் வச்சு இப்படி இப்படி எல்லாம் டிசைன் பண்ணலாம். நான் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க இந்த வி இதுக்கு வந்து இந்த நெக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வி ஷேப் இப்படி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். வி ஷேப் நெக் கட் தைச்சிட்டு இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் நெக் நம்ம வந்து தைக்கலாம் லேஸ் வச்சு. ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல இப்படி வச்சுட்டு இப்படி வி கரெக்டா இந்த இடத்துல வி வச்சு இங்க ஊசி நிறுத்தி இப்படி தேய்ச்சிடணும். இப்போ உங்களுக்கு என்ன கழுத்து ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு பா வி எல்லா நெக்லையும் வந்து நான் லேஸ் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ உங்களுக்கு எப்படி டிசைன் வைக்கணும், நெக் வந்து எந்த மாதிரி வேணும் ஷேப்ல வேணும் அப்படின்னா அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி
தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லேஸ் வந்து வச்சுக்கலாம். ஆனா நீங்க லேஸ் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்கை வந்து தைச்சிக்கணும். உங்களுக்கு எந்த வடிவத்துல வேணுமோ அந்த வடிவத்துல வந்து நெக்கை நீங்க தைச்சிக்கணும். பாருங்க, இதுக்கு வி ஷேப் வேணும். வி ஷேப் வந்து கட் பண்ணி தைச்சிட்டேன். இப்ப வந்து லைனிங் ரவுண்ட் அப் பண்ணிட்டு டாட் பிடிச்சிடலாம். வி நெக்குக்கு எப்படி லேஸ் வைக்கிறதுன்னு பாத்துடலாம். இப்படிதான் வைக்கணும். இப்படி வச்சு கீழே மடிச்சுட்டு இப்படி மேல வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈவனா வச்சுக்கலாம். இப்படி கரெக்டா இந்த கார்னர் வரப்ப இப்படி பாருங்க, இப்படி மடிச்சுடுங்க. இப்படி மடிச்சு இந்த பீஸ், அதாவது ஒரு பீஸ் மேல ஒரு பீஸ் கீழே, இந்த மாதிரி வந்து மடிச்சுடும். இப்படி இப்படி திருப்பிட்டு இப்படி இப்ப பாருங்க, வி ஷேப் வந்து வச்சுட்டோம். இப்ப இதுல வந்து உங்களுக்கு அதிகமா எங்கேயாவது சின்ன டிசைன் பண்ணுங்க, கீழே வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் கூட வச்சுக்கலாம். இப்படி பாருங்க, இப்படி கூட வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்படி கரெக்டா வந்து இங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இங்க மார்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ரொம்ப முக்கியம். நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்க நம்ம இந்த அக்குள் இருந்து இந்த மெயின் பாயிண்ட் இங்க நமக்கு போன டைம் வந்து அந்த பானைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி வச்சிருந்தோம், இப்படி கீழே வரைக்கும் வச்சிருந்தோம். இதுல வந்து நம்மளுக்கு கீழே வரைக்கும் வேணா இப்போ இந்த மாதிரி வைக்கலாம். சின்னதா இப்படி ஃபில்லிட்டு வச்சுக்கிட்டு கரெக்டா இந்த வீக்கு ஷேப் நேரா வர மாதிரி வைங்க. அப்படி இங்க மார்க் பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதுக்கு ஈவனா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல். இப்ப பாருங்க கந்தாயம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்களா ரவுண்டு நெக் வந்து நான் ரவுண்டு நெக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு டாட்டும் பிடிச்சிட்டு கீழேயும் வந்து நம்ம க்ளோஸ் அப் பண்ணி எல்லாம் பேக்கோட வேலையெல்லாம் முடிச்சிருங்க. பேக்கோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா இங்க வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்றீங்களோ இப்படியே நீங்க மடிச்சு போட்டு ஒரு ஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதோட அச்சு லைட்டா விழுவும். அதோட அச்சு வந்து லைட்டா தான் விழுந்துருக்கு, ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லாம் விழாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோணமா இருக்கிற லேஸ் தான் வந்து நம்ம வந்து வைக்க போறோம். இந்த உங்களுக்கு வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு எல்லா புடவைக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எல்லாமே. இது வந்து கோல்டன் கலர்ல, இதுக்கு வந்து புடவைக்கு மேட்ச் உங்களுக்கு கிரீனு பச்சை என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரவுண்ட் வந்து தைச்சிடலாம். இப்படி ரவுண்டு தைக்கிறது வந்து தைச்சிடணும். இந்த வளைவுக்கு வர்றப்ப லேஸ் சின்னதா ஃபில்ட்டு. எப்பயுமே லேஸ் வந்து பாத்தீங்கன்னா வளைவு பகுதி வரும்போது சின்னதா அப்படியே ஃபில்ட்டே வச்சிருக்கிற தெரியாத அளவுக்கு வந்து நீங்க ஃபில்ட் பிடிச்சிக்கணும். டபுள் ஸ்டிச்சஸ் விட்டுக்கணும். பாருங்க இப்போ வந்து இங்க வந்து நம்ம இப்படி வைக்க போறோம். அதனால இங்க வைக்கிற பிசுறு வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இங்க வச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்க் ஒட்ட மாதிரி இப்படி வைங்க. இப்படி வச்சு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்க இது இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு பாருங்க நம்மளுக்கு கவரப் ஆகுதான்னு பாருங்க. இப்படி கவரப் ஆகுதான்னு பாருங்க இந்த அளவு கேப்ல.
இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நகர்த்தி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு பாருங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது இப்படி வந்து நம்மளுக்கு வந்து கவரப் ஆயிடணும். இப்ப பாருங்க கவரப் ஆயிடுச்சு. இப்படி வைக்கணும். அதாவது 2 லேயர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் வேணும்னா கோல்டன் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க புடவைக்கு மேட்ச் ஆன மாதிரி இந்த லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. கோல்டன் கலர் வச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனு. டபுள் ஸ்டிச்சஸ் எடுத்துக்கலாம். இது பாருங்க, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை என்ன உங்களுக்கு என்ன விருப்பம் வேணும்னா கீழே கூட ஒரு லேஸ் வச்சுக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு வந்து சரி ஓகே. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நெக் லேஸ் வைக்கிறதெல்லாம் எப்படின்னு பாத்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.